மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் உலர் தானியங்களுக்கு மக்களிடையே கிடைத்த வரவேற்பால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் துவரை மற்றும் காராமணி போன்ற உலர் தானியங்கள் பயிரிடப்பட்டு நல்ல மகசூல் கண்டுள்ளது. அறுவடை செய்யப்பட்ட பயிர் வகைகள் போச்சம்பள்ளி சந்தைக்கு கொண்டுவரப்பட்டு வியாபாரிகள் இதனை மூட்டை மூட்டையாக வாங்கிச் சென்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூர் ஊராட்சிக்குட்பட்ட புதூர் கிராம விவசாயிகள் சம்பங்கி பூக்கள் கருகியதால் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கடலூரில் கரும்பு சாகுபடி லாபம் தராததால் 5 மாதங்களில் பலன் தரும் சம்பங்கியை விவசாயிகள் ஆர்வத்துடன் பயிர் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் 1 லட்சத்திற்கும் மேல் செலவு செய்த சம்பங்கி பூக்கும் தருவாயில் பூச்சி தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஸ்டாலின் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை காலனி பகுதியிலேயே அமைத்திட வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மணப்பாக்கம் ஊராட்சி காலனி பகுதியில் இயங்கி வரும் ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலகத்தை தற்போதைய திமுக ஊராட்சி மன்ற தலைவரான ரஞ்சித் குமார் தனது சொந்த வசதிக்காக மாற்றப்போவதாக பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மணப்பாக்கம் ஊராட்சி காலனி பகுதி மக்கள் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். விடியா திமுகவினர் ஆளும் அதிகார மமதையில் அராஜகத்தில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வடிகால் வாய்க்கால் கட்டப்பட்டு சில மாதங்களிலேயே உடைந்து விழுந்த அவலம் திராவிட மாடல் அரசின் ஊழலையும் நிர்வாக திறமையின்மையையும் அம்பலப்படுத்தியுள்ளது. வண்டுராயன்பட்டு கிராமத்தில் வடிகால் வாய்க்கால் திட்டமிடப்படாமல் தண்ணீர் வெளியேற வழியில்லாமல் அமைக்கப்பட்ட நிலையில் தரம் இல்லாமல் கட்டப்பட்டதால் தற்போது முழுமையாக உடைந்து நொறுங்கியுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மக்களின் வரி பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல மாதங்களாக கழிவறைகள் பராமரிக்கப்படாததால் துர்நாற்றம் வீசி வருவதாக புகார் எழுந்துள்ளது. ஆட்சியர் அலுவலகத்தின் கழிவறையில் கழிவுநீர் வெளியேறாமல் தேங்கி நிற்கும் நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பராமரிப்பு மேற்கொள்ளாமல் கதவுகள் மூடியே கிடக்கின்றன. கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டுகளை கடந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்திலேயே இந்த அவல நிலையா என விடிய ஆட்சியின் அவலத்தை கண்டு புகார் மனு அளிக்க வரும் பொதுமக்கள் முகம் சுழிக்கின்றனர்.